இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி நாம் ஆண்டவருக்குள்ளாய் கலிகூற ஆண்டவருக்குள்ளாய் அகமகிழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் முடிசூட்டும்படியாக அவருடைய மகிமை ஒவ்வொருவரும் கண்டு ருசி பார்க்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஆச்சு ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்திருக்குதான் நம்முடைய மேலான தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தான உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தயவினாலே எங்கள் மேல் நினைவு கூர்ந்து நாங்கள் அழிந்து போய்விடாதபடி, நாங்கள் நிர்மூலமாகி போய்விடாதபடி ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையில கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்ததான ஒப்பற்ற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை அறிந்து எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து நிறைவேற்றுதான எங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து ஆண்டவரை பொறாமை அடையும்படியாக ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்குதான உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுதான எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் நிறைவாய் நடத்தி வருதான உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் எங்களை மறந்தாலும் தந்தை எங்களை மறந்தாலும் ஆண்டவர் மறவாதபடி உம்முடைய உள்ள கைகளில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறைவுமின்றி ஆண்டவரே எங்களை நிறைவாய் நடத்துதான் நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ வார்த்தைகளை தந்து எங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளினாலே கிருபையினாலே எங்களை முடிசூட்டி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், வேலை செய்யும்படியாய் பலனை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினரை கர்த்தர் பாதுகாக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கங்களின் தகப்பன் எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காருண்யம் என்ன கேடகம் எங்களை சூழ்ந்து கொள்றபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்றி செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. நம்மை சுற்றில் இருக்கிற நாடுகளில பார்க்கும்போது அவருடைய ஜீவனுக்கு ஒரு விலை இல்லாதபடி இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த தேசத்தில் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, ஆனால் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறபடினாலே, இந்த நல்ல சபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சபை விசுவாசிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்ல, அநேகருக்கு இந்த ஐக்கியம் இல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல சகோதர சகோதரிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம்மை செழிப்பாய் நடத்தி வருதான கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் எங்களை வாழ்க்கையில ஒரு வெள்ளிக்கிழமை காலையை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே தேவ சமூகத்திலே நம்மை நாமே சமர்ப்பிப்போம். இந்த ஆராதனைக்கு தடையாய் நம்முடைய வாழ்க்கையை காணப்படாதபடிக்கு, இந்த ஆராதனைக்கு தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான எந்த பகுதியும் காணப்படாதபடி ஆண்டோட சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே
எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீர் சபையில உலாவும் போது ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் போது நாங்கள் உமக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா நிற்க வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே எங்களை வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் குறை உள்ளவர்கள், நாங்கள் தவறு செய்கிறவர்கள், நாங்கள் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தவில்லை ஆண்டவரே. நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் ஆண்டவர் எங்களை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தை எங்களை முற்றிலுமாய் வறுமையாக்குறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கத்தோட பிரசன்னம் கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவ வார்த்தையை கத்த எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிட்டு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்து கொண்டிருக்குதான ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சீக்கிரமாய் அழைத்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தம்மிலே அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உண்மை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை போக்கி நம்முடைய சாபங்களை நீக்கி நம்ம கிருபையாய் வழிநடத்தியதான ஆண்டவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீரையாதிருந்தாலும், பாவங்கள் எத்தனையோ வாழான நோயை அகற்றி குணமாக்கி, வாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதாதயவை என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை நோயிற்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தியமாக ஜீவனை மீட்ட என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயை நினைத்தாரே புத்தியாய், நன்மையாலும் வாயை உண்மையது கழுகை போல் பலம் கொண்டு, உண்மையது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்த என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும், மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு